அதே போல் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ட்ராப் பண்ணதை எதிர்த்து எதிர்கட்சி டிஎம்கே அவங்கெல்லாம் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. மற்றபடி அதிமுகவோ இல்லை மற்ற எந்த ஒரு கட்சியும் அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கல. பாமகவோ யாரும் தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி இது டிஎம்கே மட்டும் வெளிநடப்பு செஞ்சு இதனால தமிழ்நாட்டுக்கு பெரிய பெரிய தொழில் இதெல்லாம் வர வேண்டியது இருக்கும், தமிழ்நாடு பெருசாக முன்னேறும், அதெல்லாம் வந்து இதுவாயிடும் தங்கம் தென்னரசு பேசியிருப்பாரு. ஆஸ் அ காமன் மேன் என்னோட ஒரு பதிவு என்னன்னாக்கா, எந்த ஒரு பெரிய தொழில் நிறுவனமோ இதுவோ ஒரு இயற்கையை அழிச்சிட்டு ஏரியோ இல்லை விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு அங்கே டெமாலிஷ் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு விமான நிலையம் வந்துச்சுனாக்கா அது நமக்கு தீங்காதான் முடியும். அது ஏன் சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு கூட நியூஸ் 18ல பார்த்தேன், ஜியோலஜிக்கல் குழுவை சேர்ந்த அமைப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா, இது ஏற்கனவே அவருக்கு இதுக்கான குரல் முதலே கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வர்றது வந்துட்டு நம்மளுக்கு நல்லது இல்லைன்ட்டு. அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் அங்கே உருவாயிடுச்சுனாக்கா, ஏரிகளை அழிச்சுட்டு டெமாலிஷ் பண்ணி அங்கே கட்டிட்டாங்கனாக்கா, நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சிபுரத்துலயோ வேலூர்லயோ, அப்போ அவங்க அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. அந்த தேக்கி வைக்க முடியாத தண்ணி நேரம் இங்கே செம்பரமக்க ஏரி தவிர செம்பரமக்க ஏரியிலேருந்து நம்மளுக்கு ஃப்ளட்டட் ஆகிடும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, 2015 பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடு தான் பெஞ்சுது நல்லா, முதல்ல அங்கே தான் பெஞ்சுது. காஞ்சிபுரத்துலேயோ இல்லை வெள்ளூர்லேயோ பயங்கர மழை, அங்கே இருக்கிற ஏரி குளம்லாம் ரொம்ப வழிஞ்சு தான் இங்கே வந்து சென்னைக்கு. அப்போ அந்த சமயம் சென்னையிலும் நல்ல மழை, அந்த சமயத்தில் அதனால தான் நம்மளுக்கு வெள்ளம் வந்தது. செம்பரமக்கம் ஏரி திறந்து விட்டாங்க, நமக்கு வெள்ளம் வந்தது. இது என்ன மாதிரி ஆயிடும்னா, அங்கே பரந்தூர் உருவாயிடுச்சுனாக்கா, அப்ப அங்க பெய்யற தண்ணி சராசரியா நார்மலா பெய்யற தண்ணி இங்க வந்துடும், சம்பரமாக்க உடனே வந்து ரொம்பிடும். அப்ப சென்னையிலயும் பெய்யற மழை தொட்டு சராசரி மழைக்கே சென்னை ஃபிளட்டட் ஆயிடும். அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுனாக்கா, இப்போ உதாரணம் சொன்னாக்கா, நம்ம வேலைச்சேரியில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, சதுப்பு நில காடெல்லாம் அழிச்சிட்டு இன்னைக்கு வீடு கட்டின தொட்டு தான் இன்னைக்கு ஒரு நார்மலா ஒரு 2 hours மழை பெஞ்சால வேலைச்சேரி ரொம்பிடுது, வேலைச்சேரி ஃபுல்லா ஃபிளட் ஆயிடுது. இதை கரெக்டா உதாரணமா சொல்லாருங்க. அதனால இந்த கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன் கரெக்ட், 100க்கு 100 கரெக்டான டிசிஷன். அதை நம்ம வரவேற்கத்தக்கதான் இந்த டிவிகே கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன்.